மக்களை இந்த வீடியோ நம்ம என்ன பேச போகிறோம்னா உஷாராய் சம்பவம் பண்ணார் அண்ணாமலை அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஒரு பொது பார்வையாளனா எந்த கட்சியும் சாராக தான் நம்ம சேனல் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஒரு பொது பார்வையாளனா இந்த விஷயத்தை பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி ஓகேவா, அண்ணாமலை ஓகேனா எனக்கு அண்ணாமலை தான் ஓகே அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். எதனால் அண்ணாமலை அவர்களை இந்த வீடியோவில் ஆதரிக்கிறேன்? அண்ணாமலை அவர்கள், தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த பிரச்சனையை ஊடகம் சொல்கிற தகவல் இல்லாமல் வேற ஒரு கோணத்துலேருந்து நம்ம பார்க்குற கோணத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் நிச்சயமாக அண்ணாமலையை சப்போர்ட் பண்ணுவீங்க. பெட் கட்டுறனா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் மக்களே, எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு தான் அந்த பிரச்சனையை ஆரம்பித்தார். உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும், சாயங்காலம் பிஜேபியோட மிக முக்கியமான மீட்டிங்கு. அதாவது பார்த்திங்கன்னா லண்டன் போகிறதுக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் அந்த மீட்டிங்கில் நிச்சயமாக பேசுவார். கட்சியினரை உற்சாகப்படுத்துறதுக்கு சில வார்த்தைகளை பயன்படுத்துவார். இது எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லா தெரியும். இந்த பிரச்சனையை யார் ஆரம்பித்தார்னா எடப்பாடி பழனிசாமி தான் ஆரம்பிச்சிருப்பார். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா காலைல அவர் பிரச்சனையை ஆரம்பிச்சிருப்பார், சாயங்காலம் அண்ணாமலை ரிப்ளை பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் அக்கா தமிழிசை பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போது கரண்டாக அண்ணாமலை அவர்கள் அதை கரெக்ஷன் பண்ணி தன்னுடைய நிலைப்பாடை பேசி முடிச்சிருப்பாங்க. இது வரைக்கும் இதுதான் நடக்குது. நடுவில் பார்த்திங்கன்னா நம்ம முன்னாள் அமைச்சர்கள் அதிமுக ஆதரவாக சில விஷயங்களை பேசியிருப்பாங்க. ஓவராலாக இதான் நடக்குது. எடப்பாடி பழனிசாமி தான் முதல்ல ஆரம்பித்தார். உழைக்க தெரியாதவன், காலை பிடிச்சி பதவிக்கு வந்தவன். அதாவது பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட அந்த விமர்சனத்தை எல்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை அப்படிங்கிற தனிப்பட்ட ஒருத்தரை 80% அந்த பேட்டியில் விமர்சனம் பண்ணியிருப்பார். 20% பிஜேபி அப்படிங்கிற கட்சியை விமர்சனம் பண்ணியிருப்பார். கடன் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு கடனை ஏற்றிருச்சு, அண்ணாமலையால் எந்த திட்டத்தையும் தமிழகத்துக்கு வாங்கி தர முடியல, வார்த்தைக்கு வார்த்தை அண்ணாமலையை சல்லடை பண்ணியிருப்பார் எடப்பாடி பழனிசாமி. ஏன்னா சாயங்காலம் கட்சியோட மீட்டிங் நடக்குது, அந்த மீட்டிங்கை கார்னர் பண்ணி தான் அது ஒரு செய்தியாக பரவும்ல, ஏதாவது பேசுவார்ல அண்ணாமலை. அதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்தால் நம்ம பேசுகிறது கொஞ்சம் ஊடகத்தில் ஓடும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் எடப்பாடி பழனிசாமி இந்த வேலையை பார்த்தார். கிளியர் கட்டாக ஒரு பாயிண்ட் புரிஞ்சா. ரெண்டாவது, அண்ணாமலை அவர்கள் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க, ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா அந்த திமுகவோட அந்த மேடையில் அண்ணாமலை அவர்கள் நின்னதுனால அண்ணாமலை அவர்கள் விலை போயிட்டாரா, அது போயிட்டாரா, இது போயிட்டாரான்னு சொல்லி சொந்த கட்சிக்குள்ளே கொஞ்சம் வருத்தங்கள் இருந்துச்சு. அண்ணாமலையை தீவிரமாக பின்பற்றுறவங்கள சொல்கிறேன், மற்றவங்கள நான் சொல்லலை. அதற்கும் அண்ணாமலை அவர்கள் ரொம்ப தெளிவாக விளக்கம் கொடுத்துட்டாங்க. திராவிட கட்சிகளை எதிர்க்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டாங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலை அவர்கள் நாகரிக அரசியலை பற்றி அண்ணாமலை அவர்களுக்கு பாடம் எடுக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாகரிகமாகவே அவர் அரசியலில் தான் இருக்கார். அதற்கு இந்த நாணய வெளியீட்டு விழாவே சாட்சி. நாணய வெளியீட்டு விழா அப்படிங்கிறது அண்ணாமலை அவர்கள் கலந்துக்கிட்ட ஒரு மாநில தலைவராக அண்ணாமலை அவர்கள் கலந்துக்காமல் கூட இருக்கலாம். ராஜ்நாத் சிங்குக்கு இருக்கக்கூடிய கட்டுப்பாடு அண்ணாமலைக்கு இல்லை. ஏன்னா ஒரு திராவிட கட்சியோட நான் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லி லோக்சபா எலெக்ஷனில் தனித்து நின்று அண்ணாமலை கண்டி ஐயா மோடி ஐயா அந்த மீட்டிங்கை நான் போக மாட்டேன்னு சொன்னால் மோடி ஐயா வேணான்னு சொல்ல போகிறதில்ல. இருந்தாலும் நாகரிகம் கருதி அந்த மீட்டிங்க்கு அண்ணாமலை அவர்கள் போயிருந்தாங்க. ஸோ அந்த மீட்டிங் போய் முடித்து அந்த பிரச்சனைக்கு அப்புறம் தன்னுடைய கட்சிக்காரர்களை சந்திக்கிற முதல் மீட்டிங் அந்த மீட்டிங் இருந்ததுனால அண்ணாமலை அவர்கள் தன்னோட ஸ்டாண்டை அந்த மீட்டிங்கில் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. தற்குறி, அதாவது பார்த்திங்கன்னா காலை பிடித்து மேலே வந்தவன் அப்படிங்கிற வார்த்தைக்கெல்லாம் தன்னை விமர்சனம் செய்கிறவங்களுக்கு தக்க பதிலடி அவர் கொடுக்கல. அமைதியாக இருந்தார்னா சும்மா தொட்டுக்கிட்டே இருப்பாங்கன்னு புரிஞ்சுக்கிட்ட அண்ணாமலை அவர்கள் தொடர்ச்சியாக தன்னோட விமர்சனங்களை முழுமையாகவும் தெளிவாகவும் முன்வைக்கிறார். அதுக்கப்புறம் அக்கா தமிழிசை அவர்கள் ஒரு நாகரிக பாடத்தை நடத்துகிறாங்க. அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசின அந்த 80% வார்த்தைகள்லாம் மறந்துட்டாங்க. அண்ணாமலை அவர்கள் பேசின அந்த தற்குறி, அந்த கொலை வழக்கில் ஒரு அமைச்சரோட உதவியோட வெளியே வந்தவர் அப்படிங்கிறதெல்லாம் விட்டாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் விட்டுட்டு 2019 எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை அவர்கள்ட்ட என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறதையும் சேர்த்து இங்கே அண்ணாமலை அவர்கள் பதிவு செய்கிறாங்க. அதெல்லாம் தமிழிசை அக்காவுக்கு தெரியல. ஆனால் தமிழிசை அக்கா அண்ணாமலை சொன்ன அந்த 3-4 பாயிண்ட்டு இப்போதைக்கு நான் எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா என்கிட்ட பதவி கிடையாது, அதிகாரம் கிடையாது, அதனால நான் அமைதியாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக அப்படி பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாங்க. ஈவினிங்காக அண்ணாமலை அவர்கள் ஊடகத்தை சந்திக்கிறாரு. லண்டன் நாளைக்கு போகிறாரு, இன்றைக்கி சந்திக்கிறாரு. ரொம்ப தெளிவாக எப்போதும் போல் 100% நான் முழுக்க என்னோட கருத்தில் நிற்கிறேன். ஆனால் நிற்கணும், அதுதான் ரொம்ப அவசியமானது. 100% பின்வாங்கக்கூடாது. ஏன்னா ஆப்போசிட்டில் பின்வாங்குற மாதிரி கருத்துக்களை பதிவு செய்கிற ஒரு முன்னாள் அமைச்சர், அதாவது பார்த்திங்கன்னா ஆர்பி உதயகுமார் அவர்கள் எழுதிட்டு படிக்கிறார் அண்ணாமலைக்கு எதிராக. இது ஏதோ 4-5 பாயிண்ட் மறந்துட்டேன், எழுதி வைக்கணும்னு நினச்சேன். அவர் சொல்கிற வார்த்தையெல்லாம் உண்மைக்குமே தமிழில் புதுசாக இருக்குது. தேடி எடுத்து ஒருத்தனை தரம் தாழ்ந்து விமர்சிக்கணும்னா ஆர்பி உதயகுமார் அண்ணன்ட்ட போய் பாடம் கற்றுக்கிட்டால் போதும் போல். ஒட்டுண்ணி, கரப்பாம்பூச்சியா எனக்கு சரியாக அந்த வார்த்தைகள் புரிபடல. அந்த வார்த்தைகள் அத்தனையுமே மனுஷன் எழுதிட்டு வர்றார். அடுத்த அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள், அவர் ரொம்ப சொல்ல வேணாம், அவரும் முன்னாள் அமைச்சர். அவரும் பார்த்திங்கன்னா அண்ணாமலை அவர்களோட இமேஜை டேமேஜ் பண்ணுறதுக்கு சில வார்த்தைகளை பதிவு செய்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆடு வெட்டுறாங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி வார்த்தைகளை பதிவு செய்கிறாங்க. இதற்கு எதிராக இன்னொருத்தர் மதுரையில் இருக்கக்கூடிய சரவணன், உங்கள் எல்லாருக்குமே முன்னாடி தெரியும், பிஜேபியோட மதுரை மாவட்ட தலைவராக இருந்தவர், இப்போ பார்த்திங்கன்னா அதிமுகவில் இருக்கார். அவர் அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக புகார் கொடுக்குறாங்க. இது எதுவுமே
தமிழிசை அக்காவுக்கு தெரியல, அண்ணாமலை அவர்களுக்கு மட்டும் தமிழிசை அக்கா பாடம் எடுக்கிறாங்க. ஸோ அண்ணாமலை அவர்கள் ரொம்ப தெளிவாகவே தனிநபர் விமர்சனத்தை ஏன் வைக்கிறீங்க, அந்த பேட்டியில் முழுக்க முழுக்க என்ன வேணால் பேசலாம், இல்லை பிஜேபி பற்றி பேசலாம், திமுக ஆளும் கட்சி அதை பற்றி பேசலாம். அந்த பேட்டி முழுக்கவே எடப்பாடி பழனிசாமி 80% அண்ணாமலை அவர்களை தனிமனித தாக்குதல் நடத்துகிறாரு. அண்ணாமலை அவர்கள் மட்டும் பொறுத்து இருக்கணுமா? இது என்ன புரியல. அண்ணாமலை அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, அதிமுக திமுக வேணாம், மாற்றத்துக்கான விதையை போட தான் நான் வந்திருக்கேன். ஏன்னா அதிமுக திமுக அப்படிங்கிற கட்சியானது 2026 இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் 31-36க்குள்ளே ஒரு திராவிட கட்சி தான் இருக்கும். அது எந்த கட்சி நம்ம இப்போ சொல்ல முடியாது. அது திமுக இருக்கலாம், அதிமுக இருக்கலாம். இன்னொரு கட்சி மாற்றத்துக்கான கட்சியானது எதிர்கட்சியாக கூட வந்து உட்காரும். அந்த விஷயத்தை அண்ணாமலை அவர்கள் புரிஞ்சுக்கிட்டதுனால தன்னுடைய விஷயம் ரொம்ப லாங்காக வச்சு தன்னோட பயணத்தை மேற்கொண்டுகிட்டு இருக்காரு. எடப்பாடி பழனிசாமிக்கு இது தெரிஞ்சதுனால தான் அண்ணாமலை அவர்களை தனிப்பட்ட தாக்குதலை நடத்திக்கிட்டு இருக்காரு. ஆனால் தமிழிசை அக்கா, வானதி அக்கா இவங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது. அது ஏன் தான் நமக்கு தெரியல. ஸோ ஒரு பொது பார்வையாளனா அண்ணாமலை அவர்களோட ஸ்டாண்ட் இங்கே ரொம்ப தெளிவாக இருக்குது. அவர் ஃபோக்கஸ்டாக தன்னோட வேலையை பார்த்துட்டு இருக்காரு. பிஜேபிக்கு தமிழ்நாட்டுக்கு நல்லது கெட்டது அப்படிங்கிறது வேண்டாம். அண்ணாமலை அவர்களோட செயல்பாடு எப்படி இருக்குது கட்சி சார்ந்துன்னு பார்க்கும்போது அண்ணாமலை அவர்கள் ரொம்ப சூப்பராகவே தன்னுடைய பதவிக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. 2 கட்சியில் ஒரு கட்சி இருக்கும், ஒரு கட்சி மாற்றத்துக்கான கட்சி. அது விஜய் அவர்களோட கட்சியா, அல்லது சீமான் அவர்களோட கட்சியா, அல்லது பாஜகவோட கட்சியா, இல்லை பாமக தனியா பாமகவோட கட்சியா, யார் வரப்போகிறா அப்படிங்கிறதா இங்கே கேமு. களம் இப்படி இருக்கும்போது தனிப்பட்ட தாக்குதல்களை நடத்தி தன்னுடைய தீவிரத்தை, தன்னோட இமேஜ் எங்கே குறைப்பாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்க தக்க பதிலடியாக அண்ணாமலை அவர்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. காலையில் ஃபங்க்ஷன் தெரியுது, அதாவது சாயங்காலம் ஃபங்க்ஷன் தெரியுது, காலையில் இந்த வேலையை பார்க்குறவரை பார்த்துட்டு சும்மாவாக இருக்க முடியும். தகுந்த பதிலடி கொடுத்தா தானே கம்முன்னு இருப்பார். இனிமேல் அவரோட இமேஜ் இங்கே டேமேஜ் ஆகுதுல்ல, என்னோட இமேஜ் டேமேஜ் ஆகுதுன்னு நீ சொல்கிறீங்களா? இப்போ தற்கூரிங்கிற வார்த்தையாக இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமியை பார்த்து ஒருத்தர் பயன்படுத்தும் போது அம்மையா ஜெயலலிதா தான் பயன்படுத்த முடியுமா? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை பயன்படுத்துகிறாரா அண்ணாமலை அவர்கள்? எடப்பாடி பழனிசாமியை பயன்படுத்திட்டார்ல, தற்கூரி, புரிதலற்றவர், காலை பிடிச்சி மேலே வந்தவர், இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்திட்டார்ல. ஓரளவு கிரவுண்ட் லெவலில் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற ஒருத்தருக்கு அந்த இமேஜ் ஆனது கொடுக்க முடியுதா? எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவும் துதிப்பாடுறாங்க, எடப்பாடி பழனிசாமியை வச்சு செய்கிறாங்க. இங்கே இமேஜ் டேமேஜ் செய்கிற வேலை இவர் பார்க்குறாரு. இதை யாருமே கண்டிக்க மாட்டாங்க. ஆனால் இவர் பார்த்தா தப்புன்னு சொல்கிறாங்க. தமிழிசை அக்கா நீங்கள் அமைதியாக இருந்தாவே கட்சி வளரும். அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.